அன்பு வணக்கம். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி. கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி. கல்லாதவர் வாழ்வது எப்படி? நூலைப்படி. அறம்படி, பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி. இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி. அகப்பொருள் படி, அதன்படி புறப்பொருள் படி, நல்லபடி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி நூலைப்படி. இன்றைய நம்முடைய அரங்கம் புத்தக வாசிப்பு அரங்கம். ஆம், புத்தக திருவிழா. மாணவர்கள் மகிழ்ச்சியோடு உலா வருகிறார்கள். வாசகர்கள் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். புலனங்கள் ஆனந்தமாக கூத்தாடுகிறது. எங்கும் எதிலும் இதே பேச்சு நம்மை யோசிக்க வைத்தது. நம் பங்களிப்பு என்ன? மாளிகைகள் உருவாகலாம். ஆம், நாம் ஒரு செங்கலாவது நகர்த்த வேண்டாமா? அதன் சிறு முயற்சியே இவ்வரங்கமாகும். மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்த வேண்டும். இதுவே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும். வாசிப்பை மேம்படுத்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அரசாங்கம், பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், ஊடகங்கள் அனைத்தும் இணைந்து செயல்பட வேண்டும். இது தனிநபர் சார்ந்த பணி இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பணி. மக்களே, புத்தக திருவிழாவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களே, உங்களுக்கு அதிகமான போட்டிகள் இருக்கின்றன. பங்கேற்று பயனடையுங்கள். வாருங்கள், வெள்ளி விடியலில் நம்முடைய அரங்கத்திற்கு செல்வோம். இவ்வரங்கத்திலே நாகை மாவட்டம் ஆழியூர் அரசு மேல்நிலைப்பள்ளி கல்வி பணியாற்றி வரும் நல்லாசிரியர் முனைவர் நீ. சிவகுமார் அவர்கள் வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் நமக்காக நல்லதொரு உரையாற்றுகிறார். திருவிக அரசு கலைக்கல்லூரியில் இதற்கு முன்பு வருகை ஆசிரியராக பணியாற்றியவர். புத்தகங்கள் மீது தீரா காதல் கொண்டவர். தன் வீட்டிலேயே லட்சங்கள் செலவழித்து லட்சியத்திற்காக நூலகம் அமைத்திருக்கிறார். மனிதம் மாறாதவர், மாணவர்களின் கதாநாயகன். இவரை பற்றி சொல்ல ஓர் அரங்கம் போதாது. தொடர்வோம் மீண்டும் இன்னொரு அரங்கத்திலே. முனைவர் நீ. சிவகுமார் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, இவ்வரங்கத்தை உற்று நோக்குங்கள். வாசிப்பை மேம்படுத்துங்கள். உலக அரங்கிலே உலா வரலாம். மாணவர்களே, இப்புத்தக திருவிழாவை முழுமையாக பயன்படுத்தி பயனடையுங்கள். மாற்றம் என்பதே மாறாதது. நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான், முனைவர் சே. அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். புத்தக திருவிழாவை முன்னிட்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் இவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். நான் உங்களின் உற்ற தோழன், உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியிருக்கும் உயிரோவியம். தலைமுறை கடந்தும் தலைமை பொறுப்பு ஏற்க உங்களை தகுதிப்படுத்தும் ஆற்றல் எனக்குண்டு. நான் காலத்தால் அழியாத காவியம். நீங்கள் வாழ வழிகாட்டுவேன். வசந்தத்தை சுட்டி காட்டுவேன். வையகத்தை காத்து நிற்பேன். ஓலைச்சுவடியில் துவங்கி காகிதத்தில் கட்டமைக்கப்பட்டு இணையத்தில் இணைந்துள்ளேன். என்னுள் இல்லாதது எதுவும் இல்லை என்பதே நிதர்சனம். வெற்றி பெற்றவன் என்னை வாசித்து பழகியிருப்பான். தோல்வி அடைந்தவன் என்னை வாசிக்க மறந்திருப்பான். நான் கோவில். எனது கருவறை பக்கங்கள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். வெற்றிக்கான சூட்சுமத்தை உன் காதோரம் ரீங்காரமிடும் சொல்வேன். என்னை வாசித்துப் பார். உன் சுவாச காற்று கூட என்னை பற்றி சொல்லும். இந்த சமுதாயம் சமத்துவத்தையும் சமநிலையையும் அடைய வேண்டுமானால் நான் மட்டுமே தீர்வாக இருக்க முடியும். அகரம் என்னுள் தான் ஆரம்பிக்கிறது. ஆராய்ச்சியும் என்னுள் தான் தொடங்கி இருக்கிறது. என்னை தலைகுனிந்து வாசித்துப் பார். உன்னை தலை நிமிர வாழ வைப்பேன். நான் தான் புத்தகம். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெள்ளி அரங்கில் நாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் 3வது புத்தக கண்காட்சியை முன்னிட்டு வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்க இருக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆழியூர் ஆசிரியர், மாநில அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற முனைவர் நீ. சிவகுமார் அவர்கள். அவர்களை பற்றி இதோ சிறு அறிமுகம். 2021ஆம் ஆண்டு தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர். கொரோனா காலத்தில் மக்களுடைய கல்வி, மாணவர்களுடைய கல்வி தடைபடாமல் இருக்க இணைய வழி கல்விகளை வழங்கி மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் செயலர் அவர்களால் பாராட்டு பெற்றவர். கலைகளின் வழி கல்வியை புகுத்தி மாணவர்களுடைய படிப்பு ஆர்வத்தை கூட்டி வருகிறார். மாணவர் மாஸ் NS என்கிற வலையொலி பக்கத்தை தொடங்கி அதில் மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகிறார் இவர். மத்திய அரசினுடைய கலா உற்சவ் 2018 இசை போட்டியில் நாகை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு முதல் முறையாக தேசிய அளவில் தமிழகம் 2ஆம் பரிசு பெற காரணமாக இருந்தவர் இவர். இதன் பொருட்டு அன்றைய தமிழக முதல்வர் இவருக்கு பாராட்டு கேடயம் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். நாகை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தின் பயிற்றுநராக செயல்பட்டு வருவதுடன் இவரிடம் படித்த 50க்கும் மேற்பட்டோர் இன்று அரசு பணியில் அமர்ந்து அழகு செய்கின்றனர். பள்ளி இடைநிற்ற குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் திறந்த நிலை பாடத்திட்டத்தின் கீழ் ஆண்டு பொதுத் தேர்வு எழுத வழிகாட்டி வருகிறார் இவர். தொடர்ந்து தான் எடுத்துக்கொண்ட பாடத்தில் பல்வேறு மாணவர்களை உயர்நிலைக்கு தொடர்ந்து கொண்டு வரும் இவர் மாநில மற்றும் மாவட்ட பள்ளி கல்வித்துறையின் கருத்தாளராக செயல்பட்டு வருகிறார் இவர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பல்வேறு நிலைகளில் ஆசிரியர் மேம்பாட்டு பயிற்சியினை அளித்து வருகிறார். வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பின் கீழ் மிக பொருத்தமாக இவருக்கு ஒரு அடையாளத்தை சொல்ல முடியும். ஆம், இவருடைய இல்லத்தில் தன்னுடைய சொந்த செலவில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட நூல்களை அமைத்து கிராமப்புற கல்வியில் மாணவர்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு வர அறிவகம் என்ற பொது நூலகத்தை தன் இல்லத்தில் அமைத்து மாணவர்களுக்கு தொடர்ந்து வாசிப்பு ஆர்வத்தை கூட்டி வருகிறார் இவர். இவரின் சேவைகளை பாராட்டி 2023ஆம் ஆண்டு சுதந்திர பெருவிழாவில் நாகை மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ் கொடுத்து இவரை கௌரவித்திருக்கிறார். இவர் இந்து தமிழ் திசையின் மாவட்டத்திற்கு ஒரு ஆசிரியருக்கு மட்டுமே வழங்கப்படும் அன்பாசிரியர் விருது, நட்சத்திர ஆசிரியர், ஆசிரியர் செம்மல், தமிழ்ச்சுடர், ஞானச்சுடர், பல்கலைக்கலைஞன், ஞானச்செம்மல் போன்ற பல்வேறு சிறப்பு நிலை விருதுகளை பெற்ற இளைஞர் இவர். இதோடு மட்டுமல்லாமல் 2024ஆம் ஆண்டிற்கான பன்னாட்டு லயன் சங்கம் வழங்கிய காமராசர் சுடர் என்கிற உயரிய விருதை பெற்று பெருமை சேர்த்திருக்கிறார். இதோ உங்கள் முன் வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் நமக்காக உரை நிகழ்த்துகிறார். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அழகே அமுதே இனியதென்றலே, பணியே கனியே பலரச சுவையே, மரகதமணியே, மாணிக்கச் சுடரே, மன்மத விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைப்பதை விட தாய் தமிழை தமிழே என்று அழைக்கின்ற சுகம் வேறு எதிலும் இல்லை என்று தமிழ் அறிஞர் பெருமக்கள் சொல்ல கேட்டு பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் இந்த இனிய காலை பொழுதில் வணங்கி மகிழ்கிறேன். அன்புக்குரியவர்களே, தமிழ் உயராய்வு வேல் என்கிற வலையொலி அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஆசிரியர் முனைவர் சிவகுமார். அன்புக்குரிய உலகளாவி பறந்திருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சொல்ல சொல்ல இனிக்கும் பேரமுதம். தமிழ் மொழிதான் மூத்த மொழி என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் உலகின் மூத்த மொழியும் தமிழ் மொழிதான். தமிழ் மொழியின் பெருமைகளை ஆன்றோர்களும் சான்றோர்களும் அளவிலா சொல்ல கேட்டு மகிழ்ந்த நாம் தமிழ் கொடியில் பிறந்திருப்பதற்கே நாம் பெருமைப்பட வேண்டிய தருணம் இது. அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே, மிகச்சிறப்பான பங்களிப்பை தருகிற திருமதி அஜிதா அம்மா அவர்கள் தமிழினுடைய பெருமையை, தமிழின் உயர்வை உலகளாவிய செய்யும் முயற்சியாக வாரந்தோறும் அருமையானதொரு வலையொலி காட்சிகளை
தன்னுடைய வலைதளத்திலே பதிவிட்டு தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து வருகிறார்கள். பேராசிரியர் துறை தலைவர் அஜிதா அம்மா அவர்களுக்கு ஆசிரியர் சமூகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் உரித்தாக்குகிறேன். இன்றைய தினம் வாசிப்பை நேசிப்போம் என்கிற தலைப்பில் உங்களுடன் சில கருத்துக்களை எளியவன் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாசிப்புதான் வாழ்க்கையை வளப்படுத்தும் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கருவி. வாசிப்பு இல்லையேல் மனிதன் மனிதனாக வாழ முடியாது. ஒரு கவிஞன் மிக அழகாக சொன்னான், வாழ்வதற்கு சுவாசிப்பு முக்கியம், மனிதனாய் வாழ்வதற்கு வாசிப்பு முக்கியம் என்று சொன்னான். நாம் தினசரி வாழ்வதற்கு சுவாசிப்பு போதுமானது. ஆனால் நல்ல பண்பட்ட மனிதனாய் வாழ்வதற்கு வாசிப்பு தான் நமக்கு துணை செய்யும் அரியதொரு காப்பு கருவி என்பதை இந்த நேரத்தில் ஆழமாக பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே, நம்முடைய தினசரி வாழ்வியலில் பல்வேறு நூல்களை நாம் படிக்கிறோம். அது மாணவ பருவத்தில் அது கல்விக்காக இருக்கிறது. கல்விக்காக இருக்கக்கூடிய நூல்களை தாண்டி நாம் படிக்கிற பொழுதுதான் நாம் உண்மையான அறிவை பெறுகிறோம் என்பதுதான் உண்மை. நான் பணிபுரிகிற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சொல்லுவார்கள், எங்களிடம் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருத்தை இத்தலைப்போடு தொடர்புபடுத்தி சொல்லுவார்கள். நாலேஜுக்கும் விஸ்டத்திற்கும் என்ன சார் வித்தியாசம் என்று கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வாசிப்பை நேசிப்போம் என்கிற இந்த களத்தின் வாயிலாக சொல்கிறேன். நாலேஜ் என்கிறது அறிவு, விஸ்டம் என்கிறது ஞான அறிவு, பேரறிவு. அது நாம் தினசரி வாழ்வியலில் பார்க்கக்கூடிய புத்தகங்களை படிக்கும் பொழுதெல்லாம் நாம் நாலேஜ் என்கிற அறிவை பெறுபவர்களாக ஆகிவிட முடியும். அதை தாண்டி அந்த ஞான அறிவை பெறுவது, அந்த தீர்க்கமான அறிவை பெறுவது, விஸ்டம் என்ற நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் பல நூல்களை படித்தாக வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களிடமிருந்து நாம் வேறுபட்டு ஒரு தனித்துவமான நிலையை அடைய முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லி வழிகாட்டுவார். ஏனென்றால் அதனால்தான் அந்த காலத்திலேயே மிக சிறப்பான ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், முதுமொழியை சொல்லுவார்கள். நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, நீரளவே ஆகுமாம் நீராம்பல். இது சற்று புரட்டி பார்த்தால், நீரளவே ஆகுமாம் நீராம்பல், கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எவ்வளவு ஆழமான கருத்து! ஒரு தண்ணீர் துளி விட்டால் அந்த தண்ணீர் எவ்வளவு விரிவடைகிறதோ அவ்வளவுதான் அந்த நீரினுடைய அளவு. ஆனால் ஒரு நூலை தொடர்ந்து தொடர்ந்து ஆழமாக படிக்கிற பொழுதுதான் நம்முடைய நுண்ணறிவு என்பது வளரும் என்பதற்கு அடையாளம்தான் நீரளவே ஆகுமாம் நீராம்பல், கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று மிகச்சிறப்பாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, இந்த புத்தகம் என்பது என்ன? புத்தகத்தின் வாசிப்பு என்பது என்ன? புத்தகம் தனி சொத்தாக இருக்கும் நம்முடைய அறிவை பொது சொத்தாகிற ஆற்றல் புத்தகத்திற்கு மட்டும்தான் உண்டு நண்பர்களே. நாம் மீண்டும் மீண்டும் புத்தகத்தோடு சிறந்த நட்பை பழகிக் கொள்கிற பொழுது நமக்கான சிறந்த நண்பனாக புத்தகம் திகழும் என்பதற்கு எல்லளவும் நமக்கு ஐயப்பட தேவையில்லை நண்பர்களே. கல்வியினுடைய இளம் போராளியாக இருந்து இந்த இளம் குழந்தைகளுக்கு ஒரு கல்வியினுடைய மகத்துவத்திற்காக தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்து செழித்திருக்கிறாரே மலாலா. அவர் சொல்லுவார், ஒரு எழுத்து, ஒரு சொல், ஒரு வாக்கியம், ஒரு நூலினுடைய ஒரு பக்கம் நம்முடைய வாழ்வையே புரட்டி போடும் மாற்றம் செய்யும் கருவி என்று பதிவு செய்கிறார். ஆகவே நூல்தான் ஒரு மனிதனை மிக பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லும். நம்முடைய மானத்தை காப்பது இந்த நூல் ஆடை, நம்முடைய மனதை காப்பது நூல். ஆகவே நூல்தான் நம் மனதை காக்கும் மிகச்சிறந்த கருவி. நம் மனதை காத்தால்தான் இந்த சமூகத்தில் ஒரு சிறந்த அறிவினுடைய உச்சத்தை எட்ட முடியும் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களே. இறந்த காலத்தை நிகழ்காலமாக மாற்றக்கூடிய ஆற்றல் புத்தகத்திற்கு உண்டு. ஞானம் தரும் போதி மரமாக இருக்கக்கூடியது புத்தகம். காலத்தினுடைய கண்ணாடியாக இருக்கக்கூடியது புத்தகம். வரலாறு ஒரு உயிர்ப்பிக்கும் ஆற்றலை நமக்கு வழங்கக்கூடியது புத்தகம் என்பதை இந்த நேரத்திலே நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ள முடியும். ஒரு மொழியினுடைய அடையாளங்களை எடுத்து கூறுவது புத்தகம். இந்த மொழியினுடைய மேன்மையை எடுத்து கூறுவது புத்தகம். நாம் தினசரி வாழ்வியலில்
தூங்குவதற்கு முன்பால், உறங்குவதற்கு முன்பால் நிச்சயமாக நாம் ஒரு நூலினுடைய 2 வரிகளாவது படித்துவிட்டுத்தான் நாம் படுக்கை இறக்கி செல்ல வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தாரக மந்திரம். இளைய சமுதாயத்தினுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய அடுத்தடுத்த காலகட்டங்களில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் மக்களும் வாசிப்பை நேசிப்பாக நாம் கொள்ள வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, நம்முடைய மானத்தை காப்பது நூல், நம் மனதை காப்பது நூல். நூலாடல் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு என்ன நிலையோ அதுபோல்தான் நம்முடைய மனதை காக்கக்கூடிய நூலை வாசிக்கவில்லை என்றாலும் நம்முடைய மனது ஒரு ஆடையின்ற உடலாகத்தான் இருக்கும். ஆகவே எப்படி ஒரு மனிதனுக்கு ஆடை அழகு செய்கிறதோ அதுபோல ஒரு மனிதனுக்கு அழகு செய்வது நூல்தான் என்பதை இந்த நேரத்திலே நான் ஆழமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, உலக புகழ்பெற்ற தத்துவ அறிஞர் பெர்னாட் ஷா இருந்தார். என்னுடைய நண்பர்கள் எனக்கு நிறைய புத்தகங்களை பரிசளிப்பார்கள். ஆனால் பரிசளித்த புத்தகங்கள் எனக்கு திருப்பி கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லுவார். அவர் நிறைய இரவலாக புத்தகங்களை வழங்குவாராம். ஆனால் இந்த புத்தகங்கள் எல்லாம் வருவதில்லை என்று சொல்லுவார். அதேபோல் தனக்கு வந்த புத்தகங்களும் என்னுடைய நூலகத்தை அலங்கரிக்கிறது என்று சொல்லுவார். ஆகவே நமக்கான தேடல் என்பது நூலகமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே, உங்களிடம் இந்த காணொளியை வழங்குவதற்கு பேராசிரியர் அஜிதா அம்மா அவர்களுக்கு உயராய்வு வேல் என்கிற மிகச்சிறந்த வலையொலியை வழங்கி இருக்கிற துறைத் தலைவர் அம்மா அவர்களுக்கு மீண்டும் என்னை தேர்வு செய்தமைக்கு நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் நான் வாசிப்பை நேசிப்போம் என்று வாயளவில் மட்டும் பேசாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இல்லத்தில் அறிவகம் கல்வி வழிகாட்டி மையத்தோடு கூடிய ஒரு பொது நூலகத்தை அமைத்து இந்த ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்தில் வாழ்கிற மக்கள் நிச்சயமாக ஒரு அறிவை, ஒரு பட்டறிவை பெறுவதற்கு நூலகத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கிருந்து அருகாமை செல்வதற்கு நூலகம் சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அதை போக்க வேண்டும் என்பதற்காக இல்லத்திலேயே பல்வேறு தன்னார்வலர்களிடமிருந்து மறைந்த என்னுடைய வழிகாட்டி பேராசான் வரலாற்று பேரொளி அண்ணன் வேதபுரீசன் அவர்களிடமிருந்து பல்வேறு நூல்கள் எனக்கு வழங்கினார்கள். பொது மக்கள் எனக்கு வழங்கினார்கள். என் பள்ளி மாணவர்கள் பிறந்த நாளுக்கு நூல் வழங்கினார்கள். இப்படி அவர்களிடமிருந்து நான் படித்த நூல்கள், இப்படியெல்லாம் எனக்கு பரிசாக வந்த நூல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நூல்களை நூலகத்திலே வைத்து மாணவர்கள் படிப்பதற்கு பயன்பெறுவதற்கு வழிகாட்டி வருகிறேன். அந்த வகையிலே நூலகம்தான் நமக்கு சிறந்த நண்பனாக இருக்க முடியும் என்பதிலே எல்லளவும் சந்தேகத்திற்கு இடமில்லை. நண்பர்களே, அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே, நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அருமையான ஒரு நூலை எழுதி திருச்சி மாவட்டத்தினுடைய ஊர் வரலாறு என்கிற அருமையான ஒரு நூலை எழுதிய கவிஞர் நந்தலாலா சொன்னார், உலகம் வட்ட வடிவமானது என்று சொல்கிறார்கள், நான் உலகத்தை செவ்வக வடிவிலும் சதுர வடிவிலும் பார்க்கிறேன் என்று சொன்னார். அவர் மறைபொருளாக சொன்னது இந்த நூலைத்தான். ஆகவே உலகம் வேண்டுமானால் வட்ட வடிவமாக இருக்கலாம். ஆனால் கவிஞர் நந்தலாலா அவர்கள் சொன்னது போல உலகத்தை செவ்வக வடிவிலும் சதுர வடிவிலும் நூலில் காண முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று இந்த நேரத்திலே ஆழமாக சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறேன். தமிழ் சொந்தங்களே, மீண்டும் ஒரு கல்வியல் அறிஞர் சொன்னார், கற்பவனாய் இரு, நீ கற்பவனாய் இரு, அல்லது கற்றுக் கொடுப்பவனாய் இரு, அல்லது கற்றுக் கொள்பவனாய் இரு என்று சொன்னார். இந்த மூன்றினுடைய மையமும் ஒன்றுதான், வாசிப்பு. வாசிப்பை நேசிக்கிற பொழுதுதான் ஒன்று கற்றுக் கொடுப்பவனாய் இருக்க வேண்டும், கற்றுக் கொடுப்பவனாய் இருக்க முடியும், அல்லது கற்றுக் கொள்பவனாய் இருக்க முடியும். ஆகவே இரண்டிற்கும் மையமான அடிப்படை வாசிப்பு என்பதுதான். இந்த வாசிப்புக்கு புத்தகங்கள் தான் நமக்கு அடிப்படை ஆதாரம், அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஆகவே நாம் இளைய பருவத்திலிருந்து ஒவ்வொருவரும் வாசிப்பை நேசிப்பதற்கு பெற்றோர்கள் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். தங்கள் பிள்ளை பிராயத்து பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் பரிசு பொருள் கொடுத்தால் கூட அவர்களுக்கு புத்தகத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் புத்தகத்தில் உலகத்தை பார்ப்பார்கள். இல்லை என்றால் இன்று கேளிக்கை சார்ந்த சமூகத்தின் அடையாளங்களில் அவர்கள் விழக்கூடும். அவர்களை இழுத்து தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் வல்லமை இந்த புத்தகத்திற்கு மட்டும்தான் உண்டு என்று இந்த நேரத்திலே ஆழமாக உங்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். நண்பர்களே, புரட்சியாளர் லெனின்
உலகத்தினுடைய புரட்சியாளர் லெனின் அவருக்கும் புத்தகத்திற்கும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. இன்று உலகத்திலே லெனின் கிரேட் சொல்லுவோம். ரஷ்யாவிலே மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது. இந்த நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற புத்தகம் புரட்சியாளர் லெனின் அவர்களுடைய பிறந்த நாள் வந்த பொழுது அவர் நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அவர் சொன்னார், என்னை நேசிக்கிற நாட்டு மக்களே, எனக்கு விருப்பமாக ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய பிறந்த நாளில் எனக்கு ஆகச்சிறந்த, எனக்கு மனதுக்கு பிடித்த நீங்கள் படித்த புத்தகங்களை எனக்கு பரிசளியுங்கள் என்று லெனின் சொன்னார். அதனுடைய விளைவு அவருக்கு மக்கள் லட்சக்கணக்கான புத்தகங்களை வழங்கினார்கள். அந்த புத்தகங்கள் எல்லாம் இன்று ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய நூலகத்திலே பாதுகாக்கப்படுகிறது. உலகினுடைய ஆகச்சிறந்த நூலகங்களின் வரிசையில் அதற்கு ஒரு இடம் ஒன்று என்றால் அது அதிகமான புத்தகங்களை இன்று தாங்கி இருக்கிறது. ஆகவே உலகத்தினுடைய மேன்மாய்ந்த தலைவர்கள் எல்லாம் அவர்கள் செய்தது புத்தகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பாரத பிரதமர் என்று அழைக்கக்கூடிய நேருபிரான் அவர்கள் குழந்தைகளால் மாமா என்று வர்ணிக்கப்பட்டவர். குழந்தைகளிடத்தில் அன்பு உள்ளத்தை விதைத்தவர். குழந்தைகள் தான் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலம் என்று சொல்லி அதன்படியே வாழ்ந்தவர். ரோஜா இதழுக்கும் மென்மையாக வாழ்ந்த நேருபிரான் அவர்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, புத்தகத்தை நீங்கள் நேசிக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, புத்தகம்தான் என் வாழ்க்கை என்று நேருபிரான் சொன்னார். இன்னும் ஒரு படி மேலே சென்று சொன்னார், நான் இறைப்பு எய்திய பிறகு எனக்கு என்னுடைய உடலின் மீது மலர் மாலைகளை சூட்டி விடாதீர்கள், என் மனதிற்கு பிடித்த புத்தகத்தை எல்லாம் என் மீது வையுங்கள், அதுதான் நான் நேசிக்கிற ஒன்று என்று பாரதத்தினுடைய முதல் பிரதமர் நேருபிரான் அவர்கள் சொல்வதை இந்த நேரத்திலே நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நூலினுடைய மகத்துவத்தை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு சான்றாக இருக்க வேண்டும். நண்பர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்தவர். தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு பல்வேறு படைப்புகளை தந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் முதல்வராக குறுகிய காலம் மட்டுமே இருந்தாலும் கூட அவர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவினுடைய மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் அவருக்கு நாள் குறித்தார்கள் அறுவை சிகிச்சைக்கு. அண்ணா அவர்கள் சொன்னார், நான் 2 நாட்கள் எனக்கு அறுவை சிகிச்சையை தள்ளி போட முடியுமா என்று கேட்டார். அதற்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை கண்டு, அண்ணா அவர்களே உங்களுக்கு பயமா என்று கேட்ட பொழுது பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் சொன்னார், இந்த அறுவை சமூகத்தினுடைய புறையோடி கிடக்கும் எவ்வளவோ சீர்திருத்தங்களுக்கு, சமூக மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக களமாடி வருகிறேன். நான் சமூகத்திற்கே அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு என் உடல் மீதான அறுவை சிகிச்சைக்கு எனக்கு பயம் இல்லை. நான் இன்னும் படிக்க வேண்டிய புத்தகங்களின் 2 பக்கங்கள் மிச்சம் இருக்கிறது. ஆகவே அதற்காக நான் அறுவை சிகிச்சை 2 நாள் தள்ளி போட உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார். மட்டுமா, இப்படி சொல்லிக்கொண்டே 1000 தலைவர்களின் அருமையான அவர்களின் அனுபவங்களை, புத்தகங்களும் அவர்களுக்குண்டான தொடர்புகளையும் சொல்லிக்கொண்டே போக முடியும். பொதுவுடைமை சித்தாந்தத்தின் மூலதனமாக விளங்கியவர் காரல் மார்க்ஸ் அவர்கள். காரல் மார்க்ஸ் அவர்களிடம் கேட்ட பொழுது, புத்தகங்களுக்கும் வாசிப்புக்கும் உங்களுக்கும் தொடர்பை பற்றி சொல்லுங்கள் என்ற பொழுது அவர் சொன்னார், நான் தண்டனை அனுபவித்து 40 கசையடிகள் வாங்கினாலும் கூட பிறகு எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுங்கள், நான் வாசிக்கிற பொழுது எனக்கு வழிமறத்து போகும் என்று சொன்னான் பெருந்தகை காரல் மார்க்ஸ் அவர்கள். ஆகவே வாசிப்பு தான் ஒருவனுடைய வழியை போக்கக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறது என்றால் அந்த வாசிப்பை நாம் நேசிக்க வேண்டாமா அன்பு நெஞ்சங்களே? மாவீரன் பகத்சிங், இன்றைய இளைய தலைமுறைகள் எல்லாம் நேசிக்கக்கூடிய மாவீரன் பகத்சிங்கிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், லெனினும் அரசும் புரட்சியும் என்கிற புத்தகம் எனக்கு மிச்சம் இருக்கிறது என்று சொன்னார். அவர் சொன்ன காலகட்டம் தான் இந்த நேரத்திலே நினைவு கூற வேண்டியது தமிழ் சொந்தங்களை. பகத்சிங் தூக்கு மேடையினுடைய உச்சத்திற்கு நிற்கிறார். அவரிடம் கேட்கப்படுகிறது, உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்படுகிறது. கடைசி ஆசை என்று கேட்ட பொழுது, எனக்கு ஆசைகள் ஒன்றுமில்லை, இந்த நாடு விடுதலை பெற வேண்டும். அதற்கு இணையாக நான் இன்னொரு ஆசையை சொல்ல வேண்டும் என்றால், லெனினும் அரசும் புரட்சியும் என்கிற புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகத்தை நான் வாசித்து முடிக்க வேண்டும் என்று சொன்னவர் புரட்சியாளர் லெனின் அவர்கள்.
இந்திய நாட்டினுடைய முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர், நமக்கு அரசியலமைப்பு சாசன சட்டத்தை வகுத்து கொடுத்தவர். இன்றைய இளைய தலைமுறை வாசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நாத அடையாளமாக ஒருவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர் வாழ்வில் பட்ட துன்பங்கள் ஏராளம். அதற்கெல்லாம் ஒரு ஒற்றை மருந்தை கண்டுபிடித்தார். அதுதான் படிப்பு என்கிற ஒரு ஒற்றை மந்திரம். அதற்கு வாசிப்பு தான் அடிப்படை என்பதை கண்டுபிடித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவருக்கு நெருக்கமாக இருந்த நாம்தேவ் அவர்கள் கேட்டார், எப்பொழுதும் புத்தகமும் கையுமாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு ஓய்வு வேண்டாமா? நீங்கள் தூங்கும் செல்லும் போது கூட நீங்கள் புத்தகத்தை படிப்பதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறீர்களே, படுக்கறையில் முழுவதும் உங்களுக்கு புத்தகமாக இருக்கிறதே அண்ணல் அவர்களே, அம்பேத்கர் அவர்களே, உங்களுக்கு ஓய்வுதான் எப்பொழுது என்று கேட்ட பொழுது அவர் மிகவும் எளிமையாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த இளைய சமுதாயத்தின் பிள்ளைகள் வாசிப்பின் அவசியத்தை உணர வேண்டும் என்பதற்கு ஒரு கருத்தை சொன்னார். நான் வாசிக்கிற புத்தகம் ஒரு தலைப்பிற்கும் அடுத்த தலைப்பிற்கும், ஒரு பக்கத்திற்கும் அடுத்த பக்கத்திற்கும் இடைவெளியில் செல்கிற நேரம்தான் என்னுடைய ஓய்வு நேரம் என்று சொன்னவர் இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சராக திகழ்ந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவரிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்பின் அவசியத்தை நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, அன்புக்குரியவர்களே, தமிழ் கூறும் நல்லுலகில் மறக்க முடியாத கவிஞன் பாரதி. பாரதியிடம் பணம் வருகிறது. அவனுடைய ஆசை மனைவிக்கு ஏதேனும் பொருள் வாங்கி வர வேண்டும் என்று சென்னைக்கு புறப்படுகிறார். பாரதியினுடைய மனைவி செல்லம்மா அருகிலே வந்து, ஐயா, சென்னை செல்கிறீர்களா? எனக்கு வருகிற பொழுது அழகியதொரு புடவை வாங்கி வாருங்கள், எனக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி வாருங்கள் என்று சற்று பட்டியலை கொடுத்து அவர் வருகிற வழியில் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தவர் செல்லம்மா. சென்னை சென்று விட்டு திரும்புகிறார் திருநெல்வேலிக்கு. திருநெல்வேலிக்கு திரும்பிய நேரத்தில் அவர் ஆசையாய் வைத்திருந்த வாங்கி வந்த பைகளை செல்லம்மா பிரித்து பார்க்கிறார். பிரித்து பார்த்த பொழுதுதான் செல்லம்மாவிற்கு தெரிந்தது, பிரித்தவுடனே தெரிந்தது, அதில் உள்ளிருக்கும் எல்லாம் அறிவார்ந்த புத்தகங்கள் என்று. பாரதியை பார்த்து கேட்டார், என்னையா உங்களுக்கு என் மனதுக்கு பிடித்த ஏதேனும் வாங்கி வருவீர்கள் என்று ஆசையாக பார்த்தனே, எல்லாம் புத்தகமாக இருக்கிறதே என்று சொன்ன பொழுது, நான் அழியா சொத்தை வாங்கி வந்திருக்கிறேன் செல்லம்மா என்று அழகான செல்ல மனைவிக்கு பாரதியார் பரிசா அளிக்கக்கூடியது கூட புத்தகத்தை வழங்கினார் என்பதுதான் இந்த நேரத்தில் மீண்டும் நாம் நினைவு கூற வேண்டிய அருமையானது ஒரு நூலினுடைய மகத்துவம். நண்பர்களே, கவிஞர் ஈரோடு தமிழன்பன் சொல்லுவார், 10 பறவையோடு பழகிப்பார், நீ பறவையாகி முடிய முடியாது. 10 பணக்காரனோடு பழகிப்பார், நீ பணக்காரன் ஆகிவிட முடியாது. 10 நதிகளோடு பயணித்துப்பார், நீ நதிகளாகிவிட முடியாது. 10 நூலோடு பழகிப்பார், நீ 11வது நூலாக மாறிவிடுவாய் என்று சொல்லுவார் ஈரோடு கவிஞர் தமிழன்பன் ஐயா அவர்கள். ஆகவே நூலுக்கான மகத்துவத்தை சொல்லாத அறிஞர்கள் அல்ல, முத்தமிழ் அறிஞர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டியவை எல்லாம் நூலினுடைய அவசியம்தான். ஆகச்சிறந்த ஒரு மனிதர் ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வீற்றிருந்தவர். ஒரு ஏழை எளிய குடும்பத்தின் இருந்து பிறந்து ஒரு உச்ச பதவியை அடைய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகனும் ஜனாதிபதியாகலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். ஆபிரகாம் லிங்கன் அவர்களிடம் கேட்டார்கள், உங்களுக்கு பிடித்தமானது என்னவென்று சொல்லுங்கள் என்று. நான் படிக்காத புத்தகத்தை எனக்கு ஒருவர் பரிசீலிப்பார்களேயானால் அவர்தான் எனக்கு சிறந்த நண்பர் என்று சொன்னவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். நண்பர்களே, படிக்கிறது மறக்கிறது என்பதற்காக படிப்பதை நிறுத்திவிடக் கூடாது என்பதுதான் இந்த வாசிப்பை நேசிப்போம் என்கிற இந்த களத்தின் வாயிலாக என் தமிழ் ஊரும் நல்லுலகத்திற்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையாக இந்த நேரத்தில் நினைக்கிறோம். நண்பர்களே, படித்தால்தான் அறிவாளி ஆக முடியும், படித்தால்தான் அறிவாளி ஆக முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும் அறிவாளிகள் எல்லாம் படித்தவர்கள் அல்ல என்பதையும் நினைவில் கொண்டு நாம் புத்தகத்தை படிக்க வேண்டும், புத்தகத்திற்குள் உலகத்தை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த அறிவாளியாக ஆக முடியும். கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னது எதன் வாயிலாக? கல்வியின் மகத்துவத்தை காண்பதன் வாயிலாக மட்டுமே நண்பர்களே. அதன் காரணமாகத்தான் நூலினுடைய அருமை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்கிறோம். வாசிக்காத நாட்கள் எல்லாம் நமக்கு சுவாசிக்காத நாட்களாக இருக்க வேண்டும் என்று இளைய பிராயத்து பிள்ளைகளிடம் நாம் இதயத்தில் ஆழமாக விதைக்க வேண்டிய கருவி
அந்த சொல் வாசிக்காத நாட்கள் உனக்கு சுவாசிக்காத நாட்கள் என்று சொல்ல வேண்டும். வாசிப்பை சுமையாக கருத வேண்டாம், சுவையாக கருதுங்கள். வாசிப்பை சுமையாக கருத வேண்டாம், சுவையாக கருதுங்கள் என்று இளைய தலைமுறைக்கும் எனதருமை நண்பர்களுக்கும் இந்த காணொலியின் வாயிலாக சொல்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, விழித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் படித்துக் கொண்டிருப்போம், விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் படித்துக் கொண்டிருப்போம் என்கிற தாரக மந்திரத்தை நம் இதயத்தில் ஏந்திக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, முகநூலை நடத்துகிற ஜீசஸ் பர்க் என்கிற அதனுடைய முதலாளி சொன்னார், அவருடைய முகநூலை பார்த்துவிட்டு நாம் புத்தகம் படிப்பதையே சற்று மறக்கிறோமா என்கிற ஐயம் ஏற்படுகிற இந்த நேரத்தில் முகநூலை உருவாக்கிய ஜீசஸ் பர்க் என்கிறவரிடம் கேட்கப்பட்டது, நான் தூங்க போவதற்கு முன்பால் 1 மணி நேரம் என் மனதிற்கு படித்த புத்தகங்களை படித்துவிட்டு தான் தூங்குகிறேன் என்று சொன்னவர் முகநூலை உருவாக்கிய ஜீசஸ் பர்க் அவர்கள். ஆகவே நூல்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். நம் மனதை காப்பதும் நூல்தான், நம் மானத்தை காப்பதும் நூல்தான். நண்பர்களே, இந்த அழகியதொரு பூமிக்கு நாம் வந்திருப்பது வசிக்க மட்டுமல்ல, வாசிக்கவும் வந்திருக்கிறோம். நாம் இந்த பூமிக்கு வந்திருப்பது வசிக்க மட்டுமல்ல, வாசிக்கவும் வந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் ஆழமாக இதயத்தில் தாங்கிக் கொள்ள வேண்டிய 2 வரிகள். நண்பர்களே, ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் தலை குனிந்து படிக்கிறான் என்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அவன் தயாராகிவிட்டான் என்பதை சொல்வதுதான் தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம் என்பது. தமிழுக்கு எப்படி தமிழென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று முதுமொழி இருக்கிறதோ, நாம் தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக. நண்பர்களே, அப்படி படிக்கிற பொழுது என்ன விளையும்? நம்முடைய கற்பனை சக்தி வளரும், நம்முடைய சிந்தனை திறன் தூண்டப்படும், நம்முடைய படைப்பாற்றல் பெருகும், நம்முடைய தனித்தன்மை வளரும். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் பேசக்கூடிய வெட்டி பேச்சுகள் குறைந்து அந்த பேச்சுக்கள் எல்லாம் வெற்றி பேச்சுகளாக மாறும். நாம் பேசக்கூடிய வெட்டி பேச்சுகள் குறைந்து நாம் பேசக்கூடியவை எல்லாம் வெற்றி பேச்சுகளாக மாறுவதற்கு வாசிப்பு மட்டும்தான் துணை செய்யும் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நினைவுத்திறனை பெருக்குவதற்கு ஆயுதம் வாசிப்பு, மன அழுத்தத்தை போக்குவதற்கு ஆயுதம் மருந்து வாசிப்பு. நம்முடைய சொல்வளம் பெருகும், நம்முடைய அறிவாற்றல் பெருகும், வாழ வைக்கும், நம்மை ஆள வைக்கும். இந்த உலகத்தை ஆள வைக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை வாசிப்புக்கு மட்டும்தான் உண்டு. நண்பர்களே, கண்டதை படித்தால் பண்டிதனாகலாம் என்று நம்முடைய முதுமொழியை கேட்டிருக்கிறோம். கண்டதையெல்லாம் படிப்பதல்ல, நாம் கண்ணில் பட்டதையெல்லாம் படிப்பதுதான் அந்த பழமொழியினுடைய சாராம்சம். கண்டதை படித்தால் பண்டிதனாகலாம். வாசிப்பின் மகத்துவம் அல்லவா நண்பர்களே? வாசிக்க வாசிக்க நம்முடைய நேசிப்பு அதிகமாகும். வாசிப்பு தான் நம் வாழ்க்கையினுடைய மூல ஆதாரம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்ததனால்தான் அபை பிராட்டி மிக அழகாக சொன்னார், இளமையில் கல் என்று சொன்னார். இளமையில் கல்வி, முதுமையில் வளமை என்பதுதான் அடிநாதமாக இருக்கும். நண்பர்களே, உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி அவசியமோ நம்முடைய உள்ளத்திற்கு வாசிப்பு தான் அவசியம் என்பதை நூல் வாசிப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அருமருந்து என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். நண்பர்களே, ஆங்கில பழமொழிகள் ஏராளம் உண்டு. நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்வார்கள். இந்த சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? கல்வியில் இருந்துதான் கிடைக்கும், அறிவில் இருந்துதான் கிடைக்கும். அந்த அறிவை பெறுவதற்கு ஆகச் சிறந்த வழி எது? வாசிப்பு மட்டும்தான் நண்பர்களே. வாசிப்பு தான் நம்மை உயர்த்துகிற மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை இந்த இதயத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், மனிதனாய் வாழ வாசிப்பு முக்கியம், மனிதனாய் வாழ வாசிப்பு முக்கியம் என்று சொன்னால் அது ஒற்றை வரியில் முறிந்துவிடும். நண்பர்களே, மனிதனாய் வாழ, மனிதன் வாழ சுவாசிப்பு முக்கியம், மனிதன் வாழ சுவாசிப்பு முக்கியம், மனிதனாய் வாழ வாசிப்பு முக்கியம் என்று சொல்லி வாசிப்பினுடைய அவசியத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் வழங்கிய வேல் என்கிற மாபெரும் அலைவரிசையை தாங்கி வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதனை உருவாக்கிய பேராசிரியர் திருமதி அஜிதா அம்மா அவர்களுக்கும், அவர்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய 1000 மாணவர்களுக்கும், அவரோடு திருவிக்க அரசு கலைக்கல்லூரியிலே சில காலம் பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது என்று நினைக்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சி.
இந்த காணொளியின் மூலமாக மிகச் சிறப்பான பதிவு செய்திருக்கிற என்னுடைய மாணவர் அகிலன் அவர்களுக்கும், இந்த காணொளி உங்கள் மனதில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்துமையானால் இதுதான் இந்த காணொளியின் வெற்றி. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் வாசிப்போம், வாசிப்பதையே சுவாசிப்போம், வாசித்து வாசித்து வாழ பழகிக் கொள்வோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, வாசிப்பும் வாழ்க. நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.